பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே சவாலான ஒரு விஷயமா இருக்கும். உங்கள் டாக்டரை பார்க்கும்போது கூட அவங்க சொல்லக்கூடிய முதல் விஷயம் வெயிட் லாஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆய்வுகள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% வெயிட் லாஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ட், ஹார்மோன் லெவல், மென்சுரல் சைக்கிள், ஃபர்டிலிட்டி இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். இந்த வீடியோவில் நம்ம பிசிஓஎஸில் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிற முக்கியமான டிப்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் டிப், சர்க்கரை சத்து அதிகமாக உள்ள கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை அளவாக எடுத்துக்கிறது. இது மூலமாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்க முடியும். இன்சுலின் அப்படிங்கிறது நம்ம உடம்பில் அதிகமாக உற்பத்தி ஆகும்போது என்ன ஆகும்னா நம்ம உடம்பில் ஃபேட் அதிகமாகிறது, உடல் எடை கூடுறது மாதிரியான பிரச்சனைகள் வரும். ரெண்டாவது, புரோட்டீன் நிறைந்த உணவுகள். நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் புரோட்டீன் நிறைஞ்சதாக இருக்கும்போது பசி ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படும். இதனால் அளவுக்கு அதிகமான உணவு எடுத்துக்கிறதும் குறைக்கப்படும். புரோட்டீன் நிறைந்த ஸ்நாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நட்ஸ், முட்டைகள், அதுக்கப்புறம் லீன் புரோட்டீன் எடுத்துக்கிறது, சீ ஃபுட்ஸ், நண்டு, இறால் இந்த மாதிரியான உணவுகள் எடுக்கும்போது உங்களுக்கு புரோட்டீன் அதிகமாக அந்த உணவுலேருந்து கிடைக்கும். மூணாவது, அதிகமாக நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறது. இதுவும் ஓரளவுக்கு பசியை கட்டுப்படுத்தும். அதே சமயம் இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டை இது குறைக்கும். இதனால் உடம்பில் பாடியில் அங்கங்கே ஃபேட் உருவாகிறது, பெல்லி ஃபேட் உருவாகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பிசிஓஎஸில் குறையும். அடுத்த டிப், ஹெல்தி ஃபேட்டை அதிகமாக எடுத்துக்கிறது. நீங்கள் ப்ரோட்டீன் ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னோம். அந்த ப்ரோட்டீன் ஃபுட்டு கூடவே நல்ல கொழுப்புள்ள உணவுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில், அவகோடா, அதுக்கப்புறம் பட்டர், வேர்க்கடலை இதெல்லாம் சேர்க்கும்போது என்ன ஆகும்னா இதில் உள்ள ஹெல்தி ஃபேட், நன்மை செய்யக்கூடிய கொழுப்புகள் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும். அடுத்து, ஃபெர்மெண்ட் பண்ணப்பட்ட உணவுகள். அதாவது பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் மிக குறைவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆய்வு சொல்லுது. குறிப்பாக ஹெல்த்தியான கட்டை மெயின்டைன் பண்ணுறது உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும். அதாவது உங்களுடைய குடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்போது மெட்டபாலிசம் நல்லா இருக்கும், வெயிட் அதிகமாக போடாது. அதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய உணவுகளான தயிர் சாதம் சாப்பிட்றது, மோர் வத்தல், கூழ், ஊறுகாய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபெர்மெண்ட் பண்ணப்பட்ட, அதாவது நொதிக்க வைக்கப்பட்ட உணவுகள். இதெல்லாம் அதிகம் எடுக்கும்போது உங்களுடைய குடல் மிக ஆரோக்கியமாக இருக்கும். ப்ராசஸ் பண்ணப்பட்ட உணவுகளையும் அதிகமாக சர்க்கரை நிறைந்த உணவுகளையும் குறைவாக எடுத்துக்கிறது. இதெல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக், குக்கீஸ், கேண்டி, ஃபாஸ்ட் ஃபுட் இதில் எல்லாம் அதிகமாக இருக்கும். இதை குறைவாக எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட் குறைவாக இருக்கும். இது நம்ம பிசிஓஎஸில் நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். அடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் எக்ஸசைஸ் ரெகுலர்லி. தொடர்ச்சியாக உடற்பயிற்சி செய்யும்போது அதிகமான உடல் எடை கூடுறது குறைக்கப்படுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹார்மோனும் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். அடுத்து, போதுமான அளவு தூக்கம். தூக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று. பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதே சமயம் மார்னிங் டைம் தூங்குறது அதிகமாக இருக்கும், குரட்டை விடுறது, தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். இதனால் என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹார்மோன் டிஸ்டர்ப் ஆகி கார்டிசோல் அதிகமாகும். இது கூட உங்களுடைய உடல் எடையை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். போதுமான தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. அடுத்து, மேனேஜ் யுவர் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் உங்களுடைய உடல் எடையை கூட்டுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுறது, டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறது. அதாவது யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறது, நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது. அது கூடவே உங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறது மூலமாகவும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்ட டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி உங்களுடைய பிசிஓஎஸ் சிம்டம்ஸையும் குறைங்க. அதே சமயம் உங்கள் வெயிட்டையும் லாஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.